இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடில் வந்துட்டு நம்ம திவ்யா மதுசூதனுடைய கிச்சனில் தான் இருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு திவ்யா வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷில் ஒரு டம்ப்ளிங்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்க வந்துட்டு டைரி ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒரு டெசர்ட் வேணும் அவங்களுடைய 2 குட்டீஸுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிடோக்கா மிட்டாய் தான் பண்ண போகிறோம். நிடோக்கா அல்வான்னு கூட சொல்லலாம். நிடோக்கா அல்வா அப்படின்றது வந்துட்டு மில்க் பவுடர், நிடோ மீன்ஸ் மில்க் பவுடர், அது பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட்டு. இந்த மில்க் பவுடர் பயன்படுத்தி பண்ணக்கூடிய இந்த நிடோக்கா அல்வாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். மில்க் பவுடர் வேணும். அதாவது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் மில்க் பவுடர், அதே மாதிரி 1 கப் கீ, அதே மாதிரி 1 கப் கண்டென்ஸ்டு மில்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர், பவுடர்டு சுகர், கிரீன் கார்டமம் பவுடர், அதாவது ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா அது, அப்புறம் ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸு, கேஷ்யூநட் ஃப்ளேக்ஸ், இது 2ம் ஃப்ளேக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். லிட்டில் பிட் ரோஸ் வாட்டர் வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் வந்து லிட்டில் பிட் ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவரிங்காக நம்ம போடலாம். அது இல்லைனா கூட நீங்கள் கவலைப்படணும். எங்கள் வீட்டில் இருந்ததை வச்சு நான் இந்த டெசர்ட் பண்ண போகிறேன். சரியா திவ்யா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங் தான். ஸோ அடுப்பு பற்ற வச்சிடலாமா? ரைட். ஃப்ரை பேன் வந்துட்டு நல்லா சூடு ஏறின உடனே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, இந்த மில்க் பவுடர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு கொடுங்க. போடு ஃபுல்லாக. ஓகே, ரைட். sugar, half sugar. Okay, bas. Ghee. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அந்த கார்டமம் பவுடர் எடுங்க. பிஞ்ச் கிரீன் கார்டமம் பவுடர் எசன்ஸ் எடுங்க. இது நல்லா பண்ணிட்டு இறக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே, இது கூட கொஞ்சோண்டு ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸு, கொஞ்சோண்டு கேஷ்யூநட் ஃப்ளேக்ஸ். ஓகே, ரைட். மில்க் பவுடர் அல்வா ரெடி. நிடோக்கா ஹல்வா தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 1 கப், நெய் 1 கப், சுண்டிய பால் 1 கப், பொடித்த சர்க்கரை, பாதாம், முந்திரி, ரோஸ் எசன்ஸ். செய்முறை: வாணலியில் நெய் சேர்த்து கரைந்ததும் பால் பவுடர் சேர்த்து வதக்கவும். பின்பு சுண்டிய பால், சர்க்கரை சேர்த்து வதக்கி அவ்வப்போது நெய் சேர்த்து கலக்கவும். இறுதியாக ஏலக்காய் தூள், ரோஸ் எசன்ஸ் சேர்த்து கலக்கி பாதாம், முந்திரி தூவி பரிமாறவும். இப்பொழுது நிடோக்கா ஹல்வா தயார். திவ்யா, உங்க பசங்களை கூட்டிருக்கேன். எங்க குட்டி கொண்டு வந்து கூடு எங்க எவிட தாதா. டேய் குட்டி பையா, கம் 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 கம். வாட்ஸ் யுவர் நேம்? வசிஷ்டரா? முனிவரா? முனிவரா நீ? முனிவரா? உன் பேரு? சந்தனு. என்ன படிக்கிறீங்க? 4th standard. 4th standard. ஓகே ஓகே, இதெல்லாம் படிக்கணும். ஓகே, ஸ்வீட் பிடிக்குமா?
ஸ்வீட்டு ಇಷ್ಟ ஹேவி. நீங்க சாப்பிடுங்க. முழுங்கி சாப்பிட்டுட்டு ஃபுல்லா முழுங்கிட்டு சொல்லுங்க. எப்படி இருந்தது? ಟೇಸ್ಟಿ ಅವರಾ டேஸ்டியா? உனக்கு டேஸ்டி. நீங்க சொல்லுங்க திவ்யா. ಟೇಸ್ಟಿ ವೆರಿ ಚೆನ್ನಾಗಿದೆ நல்லா இருக்கா? மில்க் பவுடர் காலி ஆயிட்டு. ಖಾಲಿ ஓகே ஓகே, ரொம்பவே சந்தோஷமா இருந்தது உங்க கூட குக் பண்ணது. ரொம்ப சந்தோஷம் ஓகே, ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ so much திவ்யா. கண்டிப்பா மதுசூதனன் சார் நாங்க கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, கன்வே மை விஷ் டு ஹிம். ஓகே, தேங்க் யூ so much திவ்யா. வீவர்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க வீட்ல வந்துட்டு ரொம்ப நாளா தேங்கி இருந்த மில்க் பவுடர் வச்சு ஒரு டெசர்ட் பண்ணி மில்க் பவுடர் காலி பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக் மறக்காம அனுப்புங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.